ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் புதுசாக கட்ட போகிறதுக்கு ப்ரப்போஸ் பண்ண அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் திருமங்கலம் திருநெல்வேலி ஹைவே இதுக்கு அப்படியே தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எலிவேட்டட் பிரிட்ஜும் உங்களுக்கு தெரியும். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து திருமங்கலம் பைபாஸ் பண்ணுற திருநெல்வேலி ஹைவே இப்போ நம்ம இங்கே இருந்து ராஜபாளையம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ NH 744 4 லேனிங் வந்துட்டு இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸாக இந்த ப்ராஜெக்ட் பிகின் பண்ணுறதுலேருந்து இந்த 4-வே லேனிங் வந்து நம்ம கவர் பண்ணிகிட்ருக்குறோம். திருமங்கலத்திலேருந்து செங்கோட்டை வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் வந்து 151 கிலோமீட்டர்ஸு. ஸோ இதில் வந்து திருமங்கலத்துலேருந்து ராஜபாளையம் வந்து 71 கிலோமீட்ரு, ராஜபாளையத்துலேருந்து செங்கோட்டை வந்து 80 கிலோமீட்ரு. ஸோ இந்த டோட்டல் ஸ்ட்ரெச்சில் வந்து இப்போதைக்கு திருமங்கலம் டு ராஜபாளையம் தான் வந்துட்டு 4-வே லேனிங் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ராஜபாளையத்துலேருந்து செங்கோட்டை வந்து இன்னும் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகலை. இதில் திருமங்கலத்துலேருந்து ராஜபாளையம் இருக்குல்ல, ஸோ இதை வந்துட்டு 2 கான்ட்ராக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. திருமங்கலத்துலேருந்து வடுகப்பட்டி வந்து SNP இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸ் நடத்துவாங்க. ஸோ அவங்க வந்து திருமங்கலத்துலேருந்து வடுகப்பட்டி 36 கிலோமீட்டர்ஸ் வந்து லே பண்ணுறாங்க. அதுபோல் வடுகப்பட்டியிலேருந்து ராஜபாளையம் வந்து 35 கிலோமீட்டர்ஸு. ஸோ அது வந்து KMC கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அவங்க தான் வந்துட்டு வடுகப்பட்டியிலேருந்து ராஜபாளையம் வரைக்கும் ரோடு வந்து லே பண்ணிகிட்ருக்குறாங்க. திருமங்கலத்துலேருந்து வடுகப்பட்டி பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் ரோடை வந்துட்டு 2-வேலேருந்து 4-வேயாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து 3 இடத்துல வந்து, அதாவது 3 ஊரை வந்து பைபாஸ் பண்ணி அவங்க வந்து ரோடு லே பண்ணுறாங்க. எந்தெந்த ஊர் பைபாஸ் பண்ணுறாங்கன்னா ஆலம்பட்டிக்கு அடுத்தபடி உள்ள புதுப்பட்டி, குன்னத்தூர், அதுக்கப்புறம் கல்லுப்பட்டி. ஸோ இந்த 3 ஊரையும் வந்துட்டு பைபாஸ் பண்ணி ரோடு லே பண்ணுறாங்க. மற்றபடி எக்ஸிஸ்டிங் லேனை தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 4-வேயாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 4-வே கன்வெர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வடுகப்பட்டிலாம் தாண்டி கிருஷ்ணன் கோயில் ஊர் இருக்குல்ல, ஸோ அது கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் ரோடை தான் வந்துட்டு 4-வேயாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து கிருஷ்ணன் கோயிலுக்கு முன்னாடி ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து ராஜபாளையம் வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து க்ரீன்ஃபீல்டு ஹைவே. ஊருக்குள்ளே டோட்டலாக வராது, ஊரை தாண்டி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரோடு போட்டுட்ருக்காங்க. நம்ம முன்னாடி கவர் பண்ணது பார்த்திங்கன்னா ராஜபாளையம் வந்து சத்திரப்பட்டி ரோடு வரைக்கும் தான் நம்ம கவர் பண்ணோம். ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம அதையும் தாண்டி, அதாவது ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்டு இருக்க ஏரியா, ஸோ அது வரைக்கும், அதாவது கடைசி வரைக்கும் எவ்வளோ போட்டிருக்காங்களோ ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம இந்த முறை வந்து கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில், அதாவது இந்த பாட்டில் நம்ம கவர் பண்ணுறது பார்த்திங்கன்னா திருமங்கலத்துலேருந்து புதுப்பட்டி வரைக்கும் கவர் பண்ண போகிறோம். திருமங்கலத்துலேருந்து புதுப்பட்டி டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரஃபாக 8.5 கிலோமீட்டர்ஸு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு ரஃபாக 20 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துச்சு. இந்த திருமங்கலம் ராஜபாளையம் இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சுமே பார்த்திங்கன்னா சரி மேசிவாக வந்துட்டு லே பண்ணிகிட்ருக்குறாங்க. வெறும் 4-வேயாக இல்லாமல் நிறைய இடங்களில் வந்துட்டு சர்வீஸ் ரோடோட அமைக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 8-வே லேன் மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு நிறையா வந்துட்டு முக்கியமான ஜங்ஷனில் வந்து வெஹிக்கிள் அண்டர் பாஸும் கூடவே லே பண்ணுறாங்க. இப்போ வந்து திருமங்கலம் பக்கம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி லே பண்ண ரோடெலாம் வாடிப்பட்டி அங்கே உள்ள ரோடெலாம் வந்துட்டு வெஹிக்கிள் அண்டர் பாஸ்லாம் அந்தளவுக்கு கிடையாது. இப்போ தான் புதுசாக வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு வெஹிக்கிள் அண்டர் பாஸ் வந்து லே பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த ரோடு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரோடு லே பண்ணும்போதே வந்து வெஹிக்கிள் அண்டர் பாஸும் கூடவே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுவும் இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற ஸ்ட்ரெச் இருக்குல்ல, திருமங்கலத்துலேருந்து வடுகப்பட்டி, ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்துட்டு 3 வெஹிக்கிள் அண்டர் பாஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆலம்பட்டியில் இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா செங்கப்படைக்கு டீவியேஷன் எடுப்போம்ல, ஸோ அந்த இடத்துல ஒரு வெஹிக்கிள் அண்டர் பாஸ் இருக்குது. ஃபைனலாக வந்துட்டு புதுப்பட்டி பைபாஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த இடத்துல ஒரு வெஹிக்கிள் அண்டர் பாஸ் கொடுத்துருக்காங்க.
புதுப்பட்டி ஊரை பைபாஸ் பண்ணி, அதாவது புதுப்பட்டி ஊரோட நார்தர்ன் சைடு வந்து பைபாஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட எண்ட் பண்ணுவோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா, அது பைபாஸ்லேருந்து புதுப்பட்டி பைபாஸில் பார்த்திங்கன்னா, நம்ம எண்ட் ஆகிற இடத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்து ரோடு லே பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம க்ராஸ் பண்ணி போக முடியாது. ரீசன் என்னென்னா வந்துட்டு அந்த இடத்துல ஒரு வெஹிக்கிள் அண்டர் பாஸ் கட்டுறாங்க. அதுபோல் 3 பவர் கிரிட் லைன் வந்து அந்த இடத்துல க்ராஸ் ஆகுது. அதில் ஒரு பவர் கிரிட் பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு நடுவிலே இருக்குது. ஸோ அந்த ஒரு கிலோமீட்டர் ஒர்க் வந்து நடக்காதனால இப்போ நம்ம பழையபடி வந்துட்டு புதுப்பட்டி ஊருக்குள்ளே வந்துட்டு அந்த பைபாஸ் எண்டு பண்ணுற இடத்துல நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பிகின் பண்ணுவோம்.